Good morning, students. Last class we have discussed only two definitions. Now we move on to the third definition. Page number 4, bulletin number 1.3.3. Scarcity definition is given by Robbins. This definition is full and full talk about resources. ஸோ இவரு ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக் நேம் பாருங்க, an essay on the nature and significance of economic science in 1932ல அந்த புக் வந்திருக்கு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸ் இஸ் a science which studies human behavior as a relationship between ends and scarce means which have alternative uses. எக்கனாமிக்ஸ் அப்படின்றது என்னன்னாக்கா ஹியூமனோட பிஹேவியரை பற்றி படிக்கிறது, ப்ளஸ் அது கூட என்ன அப்படின்னா என்ஸ்க்கும் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்கேர்ஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி படிக்கிறது. என்ஸ்னால் என்னென்னா இட்ஸ் நத்திங் பட் இஸ் த வான்ஸ், ஹியூமனுடைய ஆசைகள் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுவும் அண்ட் நெக்ஸ்ட் அதை பத்தாமல் போகிறப்ப அதை அதுக்காக நம்ம எடுக்கிற ஆல்டர்னேட்டிவ் இது இல்லைனா அதுக்கு பதில் வேறு நம்ம சூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது ரெண்டுத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப் தான் என்ன அப்படின்னாக்கா அந்த ஸ்கார்சிட்டி டெஃபினேஷன் அப்படின்றத பேஸ் பண்ணி இருக்கும். நெக்ஸ்ட் தி மேஜர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ராபின்ஸ் டெஃபினேஷன், அவருடைய ஃபீச்சர்ஸ் அதில் இருக்கிற ஒரு சில கேரக்டர்ஸ் மட்டும் பாருங்கள். என்ஸ் ரெஃபர்ஸ் டு ஹியூமன் வான்ஸ். என்ஸ்னால் என்னன்னாக்கா ஹியூமனுடைய வான்ஸ். ஸோ ஹியூமன் வான்ஸ் வந்து எப்பவுமே 1 2 அப்படின்னு சொல்ல முடியாது. மனுஷங்க எல்லாத்துக்குமே ஆசைப்படுவாங்க இல்லையா. ஸோ ஹாவ் அன்லிமிட்டட் நம்பர் ஆஃப் வான்ஸ். அவங்களுக்கு கணக்கே சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய வான்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே அவங்க ஃபில் பண்ணணும் அப்படின்னும் போது எல்லாத்தையும் ஃபில் பண்ணுறதுக்கு சான்சஸ் கிடையாது. செகண்ட் பாருங்கள், resources or means that go to satisfy the unlimited human wants are limited or scarce in supply. ஸோ எல்லாத்தையும் எல்லா மனுஷங்களுக்கும் பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதப்போ என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல பற்றாக்குறை அப்படின்னு ஒன்று வரும். அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்கேர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ 10 பேர் ஒரே பொருள் மேலே ஆசைப்படுறாங்க அப்படின்னா அதில் 5 பேருக்கு தான் கிடச்சிருக்குன்னு பேலன்ஸ் 5 பேருக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த இடத்துல என்னன்னாக்கா அந்த பொருள் வந்து ஸ்கேர்ஸாக இருக்குது, அது பத்தலை. ஸோ இப்போ அதுக்கு பதில் தேவையில்லாத ஒரு ஆல்டர்னேட் வேறு ஏதாவது அவங்க சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் தேர்ட் பாயிண்ட், this scarce means are capable of having alternative uses. ஸோ அப்போது அவங்களுக்கு யூஸ் பண்ணுற அந்த யூசஸை கொடுக்கக்கூடிய ஆல்டர்னேட்டிவ் ஒன்று அவங்க சூஸ் பண்ணுவாங்க. அக்கார்டிங் டு ராபின்ஸ் அவருடைய தேரி படி பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, எக்கனாமிக்ஸ் வந்து என்னென்னாக்கா சயின்ஸ் ஆஃப் சாய்ஸ். அதாவது சாய்ஸ் கொடுத்துருக்கோம், அந்த சாய்ஸில் நம்மளுக்கு என்ன வேணுமோ, அதாவது ஃபஸ்ட்டு எனக்கு இதுதான் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு 10 திங்ஸை வந்து வாங்குறதுக்காக எடுத்துகிட்டு போகிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 5 திங்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி அர்ஜென்ட் திங் சொல்லுவோம். இதில் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஒன்றா நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா தான் ஓகே அதில் இது இல்லைனாக்கா நம்ம நெக்ஸ்ட்டு அதர் சாய்ஸ்க்கு போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அப்போது இவருடைய எக்கனாமிக் சயின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் சயின்ஸ் ஆஃப் சாய்ஸ். ஸோ சாய்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல எல்லாத்தையுமே நடக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு த கிரிட்டிசிசம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா வெல்ஃபேர் அண்ட் கூட்ஸ் தட் ஆர் நாட், அதாவது ஹியூமனுடைய வெல்ஃபேருக்கும் அதே மாதிரி கூட்ஸ் வந்து இந்தந்த கூட்ஸ் தான் ஸ்கேர்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் எதையும் மென்ஷன் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரைஸ் அண்ட் ஆல்கஹால் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ரைஸ் வந்து என்னன்னாக்கா இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ஹியூமனுடைய வெல்ஃபேருக்காக சொல்கிறது. அதே மாதிரி ஆல்கஹால் வந்து ட்ரிங்க்ஸ் வந்து அது வந்து வெல்ஃபேர் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஹியூமன்ஸ் வந்து அதிகமாக எதுக்கு ஆசைப்படுறாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய வெல்ஃபேர் மேலே அவங்க கவனம் வைக்கிறதில்ல. ஸோ இதுலேயும் என்ன மிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் வந்து மிஸ் ஆகுறதுனால அது ஃபர்ஸ்ட் கிரிட்டிசிசம். செகண்ட் பாயிண்ட், ஸோ எக்கனாமிக்ஸ்க்கு வந்து 2 சைடு இருக்கும். ஒன்று வந்து என்னென்னா மைக்ரோ எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ஸ்லையும் பார்க்கணும், நெக்ஸ்ட் மேக்ரோ எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ஸ்லையும் பார்க்கணும். ஸோ மைக்ரோ எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ஸில் பார்த்தோன்னா ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டி. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா சின்ன சின்ன விஷயம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஏன் அப்படின்னா ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அது எல்லாமே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வர இன்கம் இது எல்லாமே நம்ம எதில் கால்குலேட் பண்ணுவோம், நேஷனல் இன்கமில் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அது எல்லாமே மேக்ரோ எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ஸில் வரும். ஸோ இதில் வந்து இவருடைய தியரியில் இது வந்து கிளியர் கட்டாக இல்லை. இது செகண்ட் கிரிட்டிசிசம். Third one, Robbins' definition does not cover the theory of economic growth and development. ஸோ இவரோட தியரி வந்து எக்கனாமிக் growth and development ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கவர் பண்ணலை. இது வந்து என்னன்னாக்கா தேர்ட் கிரிட்டிசிசம். Next we move on to the fourth definition, bulletin point 1.3.4, growth definition given by Samuelson. இவருடைய தியரி படி பார்த்தோம்னா இந்த 3 தியரி பார்த்தோம் இல்லையா, அந்த 3 தியரி இல்லாததை எல்லாத்தையுமே இதில் ஒரு என்ன பண்ணியிருப்பாருன்னா ஆட் அப் பண்ணியிருப்பார். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து சொல்லியிருக்கிறதுனால ஒரு சொசைட்டிக்கு தேவையான எல்லாமே இதில் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வெல்த் இருக்கும், வெல்ஃபேர் இருக்கும், ப்ளஸ் அது கூட ஸ்கேர்சிட்டியும், அதாவது ஸ்கேர்ஸ் எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான எல்லா ஆப்ஷன்ஸும் இதில் கொடுத்துருப்பாரு. வித் ஒரு குரூப் ஆஃப் கம்யூனிட்டிஸ்க்கு வந்து என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் நல்லது அப்படின்றதையும் சொசைட்டிக்கு எது நல்லது அப்படின்றதையும் ஒரு சொல்லியிருப்பார். ஸோ அப்போ அந்த ஃபோர்த் டெஃபினேஷன் ஓகேவாக இருக்கும். இம்ப்ளிகேஷன்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட், so Samuelson states that the means are scarce in relation to unlimited ends, that such means could be put into alternative uses. ஸோ இப்போ ராபின்சனும் சாமுவல்சன் இவங்க 2 பேருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் யூசஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஏன் அப்படின்னா உங்களுக்கு தேவையான அத்தியாவசியமாக தேவையான ஒரு பொருள் கிடைக்காத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளுக்கு ஓகே அது கிடைக்கலன்னா அதுக்கு பதில் நம்ம வேறு எதையாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே ஓகே. ஸோ இட்ஸ் அ அக்ரியபிள் பாயிண்ட்.
செகண்ட் பாயிண்ட், ஸோ இவருடைய தியரி வந்து எக்கனாமிக் க்ரோத்தை கவர் பண்ணுது. ஸோ ராபின்சனோட தியரி வந்து எக்கனாமிக் க்ரோத்தை கவர் பண்ணலை, அது அவங்களோட தியரியில் ஒரு கிரிட்டிசிசமாக சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா டைமை இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால எக்கனாமிக் க்ரோத்தை இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கவர் பண்ணுது. தேர்ட் பாயிண்ட், சாமுவல்சன் டெஃபினேஷன் இஸ் அப்ளிகபிள் ஆல்சோ இன் த பார்ட்டர் எக்கானமி வேர் மணி இஸ் நாட் யூஸ்டு. ஸோ இவரோட டெஃபினேஷன் வந்து எதுக்கும் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டர் சிஸ்டம்லையும் யூஸ் ஆகும். ஸோ அப்போ பணம் இருந்தால் தான் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. ஸோ அப்போ இவரோட டெஃபினேஷன் எல்லாத்துக்குமே செட் ஆகிற மாதிரி இருக்குது. Fourth one, his definition covers various aspects like production, distribution and consumption. ஸோ ப்ரொடக்ஷன்லையும் அண்ட் நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கன்சம்ஷன் இது எல்லாத்தையுமே இந்த க்ரோத் டெஃபினேஷன் கவர் பண்ணுறதுனால ஸோ இந்த டெஃபினேஷன் ஓகே. Samuelson treats economics as a social science, whereas Robbins regards as in the science of individual behavior. ஸோ சாமுவல்சன் கிளியர் கட்டாக சொல்லியிருக்கிறது என்னன்னா இட்ஸ் அ சோஷியல் சயின்ஸ். சோஷியல் சயின்ஸ்னால் ஒரு சொசைட்டி ப்ளஸ் அது கூட இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணுவோம். ஆனால் ராபின்சன் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் இண்டிவிஜுவல் பிஹேவியர். இண்டிவிஜுவல் பிஹேவியர்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போது இல்லை இந்த 4 டெஃபினேஷன்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது 4th டெஃபினேஷன் இட் வில் ஓகே ஃபார் ஆல் த திங்ஸ். நெக்ஸ்ட் புல்லட்டின் பாயிண்ட் 1.4 ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸ், இதில் ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸில் என்னென்னலாம் ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் எக்கனாமிக்ஸில் ஃபுல்லாக கவர் பண்ணும்போது ஆர்ட் அண்ட் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ் வந்து ஆர்ட்டா இல்லை சயின்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பாசிட்டிவ் சயின்ஸ் அண்ட் நார்மேட்டிவ் சயின்ஸ், இதில் வந்து எக்கனாமிக்ஸ் வந்து கவர் ஆகும் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் பாருங்கள் சப்ஜெக்ட் மேட்டர்னா என்ன, எக்கனாமிக்ஸோட சப்ஜெக்ட் மேட்டர். ஒரு டயக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிக்சர் ஒன்று. அது அப்படியே ஒரு சைக்ளிக்கல் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் வாண்ட்ஸ், ஓகேவா. எல்லாருக்குமே என்னென்னாக்கா ஒரு ஆசை இல்லை தேவை அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம வாண்ட்ஸ் வந்து ஆசையாக எடுத்துக்கலாம். ஸோ அப்போ வாண்ட்ஸ் இருக்கும், அதுக்கான எஃபர்ட்டை எடுக்கணும் ஃபஸ்ட்டு. எனக்கு இது மாதிரி நடந்த ஆசை அப்படின்னாக்கா அதுக்கு எஃபர்ட் எடுக்கணும். அந்த எஃபர்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் வருதுன்னாக்கா ப்ரொடக்ஷன் பண்ணணும். அந்த ப்ரொடக்ஷனை நான் ப்ரொடியூஸ் பண்ண கூட்ஸ் என்ன பண்ணுவேன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன் ப்ளஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவேன். இது எல்லாமே பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணது என்னவாகும்னா கன்சியூமர்ஸ்க்கு கிட்ட போகும், அதை கன்சம்ஷன் சொல்லுவோம். ஸோ திரும்பவும் அது என்னன்னாக்கா வாண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே என்னன்னாக்கா ஒன்னோட ஒன்று லிங்க் ஆகியிருக்கு. இட்ஸ் அ சைக்ளிக்கல் ப்ராசஸ். ஸோ இது வந்து சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால தான் நம்மளுடைய எக்கானமி வந்து என்ன ஆகுதுன்னா இட்ஸ் ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்கு. இந்த பிக்சரோட எக்ஸ்பிளனேஷன் கீழே இருக்க பாயிண்ட்ஸில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க, அது ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் புல்லட்டின் பாயிண்ட் 1.4.2 எக்கனாமிக்ஸ் இஸ் அன் ஆர்ட் அண்ட் எ சயின்ஸ். ஆர்ட்டா அப்படி இல்லைனாக்கா இது வந்து ஒரு எக்கனாமிக்ஸ் வந்து ஒரு சயின்ஸ் அப்படின்ற ஒரு கொஸ்டின். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பாருங்கள் எக்கனாமிக்ஸ் ஆஸ் அன் ஆர்ட். ஆர்ட்னு சொன்னோன்னா என்ன மாதிரியான அதில் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். ஆர்ட் இஸ் அ ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ் ஃபார் அச்சீவிங் பர்டிகுலர் கோல்ஸ். ஒரு சில கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக ப்ராக்டிக்கலாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறோம் இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா இட்ஸ் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவோம். எக்கனாமிக்ஸ் ப்ரொவைட்ஸ் கைட்லைன்ஸ் டு தி சொல்யூஷன் ஆஃப் த ஆல் எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ். நம்ம எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் வருது இல்லையா, ஸோ அது எல்லாத்துக்குமே நம்ம சால்வ் பண்ணணும்னாக்கா வித் த ஹெல்ப் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஒன்லி. ஸோ அப்போது இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஒரு ப்ரிகாஷனரியாக நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் தான் ப்ரிகாஷனரியாக இருக்கும். பொருளாதார ரீதியாக வர எல்லா பிரச்சனைக்கும் நம்ம எதை வச்சு தான் சால்வ் பண்ண முடியும்னா எக்கனாமிக்ஸை வச்சு தான் சால்வ் பண்ண முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏசி பிகு அண்ட் ஆல்ஃப்ரெட் மார்ஷல் இவங்களுடைய தியரியெல்லாம். அண்ட் நெக்ஸ்ட் இவங்களாம் யாருன்னாக்கா ஆர்ட்டை எக்கனாமிக்ஸை வந்து ஆர்ட் ஓரியன்டாக சொல்லியிருப்பாங்க. செகண்ட் பாயிண்ட் எக்கனாமிக்ஸ் ஆஸ் எ சயின்ஸ். சயின்ஸ் இஸ் எ சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் நாலேஜ். ஸோ சயின்ஸ்னாலே உங்களுக்கே தெரியும் ஒரு சிஸ்டமேட்டிக்காக நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்டடி பண்ணுறது தான் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா ஃபேக்ட்ஸையும் கலெக்ட் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் கிளாஸிஃபைட் பண்ணுவாங்க அண்ட் அனலைஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணி வர்றதை என்ன சொல்லுவோம்னா சயின்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் அனதர் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்று என்ன அப்படின்னாக்கா காஸ் அண்ட் எஃபெக்ட் சயின்ஸில் இருக்கும். எப்போவுமே என்னென்னா ஒரு ஃபேக்டை நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா ஸோ அதால் வர காசு என்ன அண்ட் நெக்ஸ்ட் அதால் வர எஃபெக்ட் என்ன அப்படின்ற மாதிரி ரெண்டுத்துக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ இதுதான் என்னென்னாக்கா சயின்டிஃபிக்காக நம்ம ப்ரூஃப் பண்ணுற இந்த எக்ஸ்பெரிமெண்டல் இது எல்லாமே இது ஓரியன்டாக தான் இருக்கும். ஸோ அப்போது எக்கனாமிக்ஸில் இதில் ஒரு சிலர்லாம் கவர் பண்ணுவாங்க எக்கனாமிக்ஸ் வந்து சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபின்ஸ் அண்ட் ஜார்டன் அண்ட் ராபர்ட்ஸ்டன். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சயின்ஸ் இஸ் எக்கனாமிக்ஸ் இஸ் எ சயின்ஸ் லைக் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எக்ஸெட்ரா. அதாவது ஃபிசிக்ஸ் மாதிரியும் கெமிஸ்ட்ரி மாதிரியும் எக்கனாமிக்ஸ்ன்றது வந்து ஆர்ட் கிடையாது, இட்ஸ் எ சயின்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கிளாஸில் நம்ம ஸ்கார்சிட்டி டெஃபினிஷன் அண்ட் க்ரோத் டெஃபினிஷன் அண்ட் ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸ், அதில் எக்கனாமிக்ஸ் இஸ் அன் ஆர்ட் அண்ட் சயின்ஸ், ஸோ இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட் கிளாஸில் பாசிட்டிவ் சயின்ஸ் அண்ட் நார்மேட்டிவ் சயின்ஸ்லேருந்து பார்க்கலாம். தேங்க்யூ.